மக்களவைத் தேர்தலில் சிபிஎம் சார்பில் மதுரையில் சு. வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் சிபிஎம் சார்பில் மதுரையில் சு. வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இந்த 2 தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர் தேர்வானது கடந்த ஒரு வார காலமாகவே தேர்வு செய்வதில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தது. இன்று சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் மாநில அலுவலகத்தில் இந்த வேட்பாளர் தேர்வு சம்பந்தமாக மாநில குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த மாநில குழு கூட்டத்தின் நிறைவாக இந்த வேட்பாளர்கள் தேர்வானது தற்பொழுது முடிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை தொகுதியில் மீண்டும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சு. வெங்கடேசன் அவர்களுக்கு மீண்டும் இந்த வாய்ப்பானது வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் என்பவருக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்பட இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 1989க்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த திண்டுக்கல் தொகுதியில் தற்பொழுது 35 ஆண்டுகளுக்கு பிறகு போட்டியிட இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலபாரதி, சச்சிதானந்தம் மற்றும் என் பாண்டி ஆகிய 3 நபர்களின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்த நிலையில் சச்சிதானந்தம் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட வருகின்ற நாடாளுமன்றத்தில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.